அப்போ ஒரு ஒரு ஊருக்கும் இங்கிருந்து போனவங்க பேர் வந்தேறியவர்கள். இது எல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான பேச்சை பேசவே கூடாது. ரோட்டில் போய் நின்று குளிச்சா அது அசிங்கம், அவமானம் தானே. ரோட்டில் நின்று குளிக்கிறதுக்கு சமம் தானே. உண்மைதான். நிறுவனமாக நிற்கிறதுக்கு சமம் தானே. இந்த வரலாறை முடிச்சு ஒரு கதை இருக்குது. 500 வருடங்களுக்கு முன்னாடி பாட்டம் முப்பாட்டன் பேசுவாங்க. அவருக்கு 5 குழந்தைகள். 5 குழந்தைகளை ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு. தூத்துக்குடி, தருமபுரி, கும்பகோணம், சென்னை, இப்படி 5 ஊர்களாக பிரித்து அனுப்பும் பொழுது ஒரு ஊர்லேயும் ஒரு பாஷைகள் மாறுது. இதில் உதாரணத்துக்கு சென்னையை மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கலாம். சென்னையில் தோசைக்கல் இருக்குல்ல, ஆமாம் சார், அதுக்கு முன்ன பேர் வந்து வேற. ஓகே. அதுபோல் இப்போ புடைக்கிறாங்கல்ல, மரம், அதுக்கு முரன்னு சொல்கிறோம், முன்னாடி வேற. ஓகே. தொட்டிலுக்கு யானைன்னுவாங்க. இப்படி பல பேர்கள் அது இருக்குது. இப்போது அந்த பாஷைகள் குந்து, அப்போ உட்காரு, காண்டு கோபம், எப்படி காண்டுக்கு கம்முனு கடை, அமைதியாரு. அதாவது அந்த வார்த்தைகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும் பொழுது வார்த்தைகள் வந்து மாறுது. சென்னைக்குள்ளேயே 4 வார்த்தைகள் மாறுது. ஓகே. அப்போ பாஷைகள் மாறுறதாக எடுத்துக்கலாமா? தமிழ், தெலுங்கு, தெலுங்குலேருந்து கன்னடா, அப்படியே போனால் கேரளா, இது எல்லாமே பாஷைகள் மாறுது. அப்போ ஒரு ஊருக்கும் இங்கிருந்து போனவங்க பேர் வந்தேறியவர்களா? கிடையாது. இப்போது இவங்க எல்லாம் இந்த 500 வருட கதைகளை எடுத்தாங்கன்னா இது வேற மாதிரி போயிடும் இருக்கும். கூவத்தில் காலத்தை போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினை விடுறோம், பறக்கும் ட்ரெயினை வரும், எல்லா விதமான ஊர்களையும் கூவத்தை க்ளீன் பண்ணுறோம். அதை கங்கையவே க்ளீன் பண்ணி போட்டிங் விட்டுட்டாங்க. பீச்சு பக்கத்தில் க்ளீன் பண்ணி அழகுப்படுத்திட்டாங்க. ஆனால் இது எல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான பேச்சை பேசவே கூடாது அப்படின்றத ஒருத்தரும் முடிவு பண்ணுங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போ பேசுபவர்கள் தானே கேவலமானவர்கள். உண்மைதான் சார், உண்மைதான் சார். அது மாறணும். இப்போது ஜாதி என்றது ஒரு அழகு. என் வீட்டுக்குள்ளே நான் பேசிக்கலாம், அதை வந்து கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அது உன்னுடைய இது. நம்ம வீட்டில் குளிக்க போகிறோம், பாத்ரூமில் நீங்கள் எப்படி குளிப்பண்ணி வெளியில் உள்ளவங்களுக்கு யாருன்னா தெரியுமா? தன் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது. அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறியா, தேய்க்காமல் குளிக்கிறியா, இது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே இது 4 பேர் முன்னாடி ரோட்டில் போய் நின்று குளிச்சா அது அசிங்கம், அவமானம் தானே. கண்டிப்பாக. அப்போது அது எவ்வளோ பெரிய கேவலம். அப்போது ஒரு முறையும் நம்ம ஜாதியை பற்றியே பேசுகிறோம். ஜாதி ஒழிகன்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த ஜாதியை பற்றியே நம்ம பேசி அதுக்குள்ளே ஜாதியை விட்டால் லாங்குவேஜ் வந்துடுது. அப்போ அதுபோல் எவ்வளோ கேவலமானது. ரோட்டில் நின்று குளிக்கிறதுக்கு சமம் தானே. உண்மைதான். நிறுவனமாக நிற்கிறதுக்கு சமம் தானே. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அதை ஒரு முறையும் எதுக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவங்க உயர்ந்தாங்க. உயர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இதையே ஒரு முறை
தலித்தினர், அருந்ததியர், அவங்க விஜயநகர பேரரசு, அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி இந்த மக்கள் மனசை மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்ல வேலையை கொண்டு வா, நீ உயர்ந்தவன், உன்னால் முடியும், ஜெயிக்கணும், அப்போ நீங்களே மேலே கொண்டு வரணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களே எப்படி கோடாலி வெட்டுறதுக்கு மரம் துணை போகிறதோ, மரத்தை வெட்டுறதுக்கு யார் துணை போகிறது? மரமே தான் துணை போகுது. அதுபோல் அவங்கள வெட்டுறதுக்கு வேறு யாருமே இல்லையே. என் உள்ளம் வந்து கரெக்டாக இருந்தால் நான் உயர்ந்தவன் தானே. கண்டிப்பாக. என் உள்ளம் தவறாக சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் உட்காந்து பேசினார்னா அப்போ அவனை நான் கெடுக்கிறது தானே அர்த்தம். அதுதான் இப்போ நடக்குது. இதை ஒருத்தராக போய் பிடிக்கிறதுக்கு புகையை கொண்டு போய் பரப்புவதற்கு நடக்குதான்றது ஒன்று. இதை யாருமே இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடக்கூடாது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க. ஒருத்தரும் பெரியவர்களிலிருந்து சின்னவர்கள் வரைக்கும் சிந்திச்சுன்னா இது ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு எங்கேயோ ஒருத்தர் நடக்கலாம். 90% 10, 5, 2 ஒன்று நடக்கலாம். ஆனால் இந்த 90 போச்சிடக்கூடாது, அந்த 90 பேர் பாதிச்சிடக்கூடாது. அதை நம்ம ஒருத்தரும் நினச்சோம்னா இது மாறும். இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தினர் வந்து 8வது உயரத்துக்கு போயிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்களே, நம்ம பழமொழி பெண், அவங்க திரௌபதி, அவங்க நம்ம நாட்டுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பெருமை. இதை நம்ம எடுத்துக்கிட்டு கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்கள் நினைத்துக்கொண்டு ஜாதி இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மேலே உட்கார வச்சு இந்தியாவே அழகு பார்க்குது இல்லையா? கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவரை உட்கார வச்சு அழகு பார்க்கலையா? இங்கே இருக்கக்கூடிய தனபாலன், சபாநாயகர், தமிழ்நாட்டில் நம்ம அழகு பார்க்கலையா? உலக லெவலில் இவங்கெல்லாம் பறந்து பெரிய லெவலில் போயிட்டாங்க. இங்கே குறிப்பாக தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஜாதி என்றது யாரும் நினைக்கல. ஆனால் இதை வேறு மாதிரி புகையிருக்காங்க தவிர, ஆனால் அந்த மக்கள் கேட்கல. ஆனாலும் இங்கேருந்து உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் அவங்க நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு இல்லையா, அவங்க தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய உதவி மட்டும் இல்லாமல் இதுக்கு விடையும் அவங்க தான் கொடுக்க முடியும். இந்த கேள்விக்கு பதில் அவங்க கையில் தான் இருக்குது. உயர்ந்தவர்கள் அவங்க தான் நிரூபிக்கணும். ஏன்னா அவங்க எல்லா சலுகையும் கீழே இருந்து மேலே வாங்கி போயிட்டாங்க. அவங்க எப்போ கவர்மெண்டால் பண்ண முடியாது, கவர்மெண்ட் சட்டத்தை இயக்க முடியும், வாபஸ் வாங்க முடியாது. ஆனால் நான் நினச்சா வாங்கலாம். ஏன் வாங்கலான்னா, நான் உயர்ந்து விட்டேன், இந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒருத்தருக்காச்சு இந்த சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முன் வந்தால் எல்லாரும் சிந்திப்பாங்க. ஆஹா, நம்ம உயர்ந்துட்டோம், இங்கே அதை கொடுத்து 2 பேர் 3 பேராச்சும் மேலே வர வச்சிட்டோம். இது யாருமே இந்த கீழ்மட்டத்தை உள்ளவங்களை, ஒடுக்கப்பட்டவங்களை யாரையுமே இவங்க பேசவே முடியாது. ஏன்னா மேலே வந்துட்டோம், சலுகைகள் வாங்குறதுனால நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க. சலுகைகள் வேணும்,
நமக்கு கீழே கொடுங்க, நம்ம சமுதாயத்துக்கே கொடுங்க, தலித் மக்களுக்கே கொடுங்க. அப்போது மேலே உயர்ந்தவன் கீழே உள்ளவனை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் உயர்ந்துட்டோம், எங்கள் அண்ணன் மேலே போயிட்டாரு, தம்பி பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக இது அமையும். ஆனால் இது மட்டும் சிந்திச்சு இதெல்லாம் பண்ண முடியும், பண்ணலான்னு நினச்சிட்டாங்கன்னா யாருமே இதை தடுக்கவே முடியாது. ஜாதி என்ற இது அழுக்கு போன்றது. பாத்ரூமில் குளிக்கும் பொழுதே விட்டுறணும், வெளியே வரக்கூடாது. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஜாதி இல்லையடி பாப்பா. அது கண்டிப்பாக அது இல்லாது சில பேருக்கு பொறுக்கலை. அதனால் ஒருவரும் சிந்திங்க. முக்கியமாக இளைஞர்கள் நீங்கள் சிந்திச்சாங்கன்னா நம்ம இருக்கும் இடம் என்ன, இன்னொருவர் சொல்வதற்கு அவர்கள் போதைக்கு நீங்கள் ஊருக்காக மாறிவிடக்கூடாது. அது மாறினீங்க, உங்களுடைய ஒளி எங்கேயோ இருக்குது, அவர்களை ஒளியாக நீங்கள் மாறிடாதீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு ஏற்றக்கூடிய ஒளியாக இருக்கணும். புரியுது சார். அதுதான் இந்த அருந்ததியருக்கும் வந்தறியவர்களுக்கும். இதை சில பேர் பார்க்கும் பொழுது வரலாறுகளை புரட்டி போட்டால் அந்த உண்மை அவங்களுக்கு தெரியும். இந்த முடிவு இனிமேல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றது யாரும் பேசக்கூடாது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம், வெளியில் இவங்களை பற்றி ஒருத்தர் பேசக்கூடாது. இவங்களை நம்ம வணங்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு நிறைய கொடுமைகள் நம்ம இழத்திருக்கிறோம். அதை திருப்பி திருப்பி நம்ம வாய் பேசலாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் ஜாதி இல்லை. ஒன்றே ஒன்று இதில் சொல்லணும், இன்னொரு கதையும் சொல்லணும் தான். அதாவது பிளட் டொனேஷன் வச்சுருக்காங்க, ABO, இந்த மாதிரி 3 விதமான இது இருக்குது. இதில் ஒரு ஆள் பிளட்டு மட்டும்தான் நம்ம எடுக்க மாட்டோம். எய்ட்ஸ் பேஷண்ட்டுடைய பிளட்டு மட்டும் தான் நம்ம எடுக்க மாட்டோம். மற்ற எல்லாருடைய ரத்தத்தையும் நம்ம வாங்கிப்போம். அப்போது உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த ரத்தத்தை ஒருத்தருக்கும் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, அதில் எங்கேயாச்சும் இப்படி இருக்கா? இல்லை. இது அருந்ததியருடைய ரத்தம், இது வந்தேரிகளுடைய ரத்தம், இது முனுசாமி நாயக்கர் ரத்தம், இது கவுண்டர் ரத்தம், ரெட்டியார் ரத்தம், முதலியார் ரத்தம், நான் ஏற்ற மாட்டேன். ஒரு மனிதன் உயிர் துடிக்கும் பொழுது எந்த ரத்தனே அவனுக்கு தெரியாது. அவனை உயிர் ஊட்டி ரத்தத்தை ஏற்றி அவனை புழைக்க வச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி இப்படி வந்தால் எவ்வளோ பெரிய குற்றம். இது எல்லாருக்குமே தெரியும். அதை இளைஞர்களை சிந்திக்க வர்றது கிடையாது. உண்மை சார். அதை இளைஞர்கள் சிந்தித்து மேலே உள்ளவர்கள் பார்த்தாங்கன்னா இதுக்கு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள் முடிவு அவங்கள் கையில் தான். இன்னொருத்தர் வார்த்தையை கேட்டு நீங்கள் பண்ணீங்க, நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் பாதத்தை தான் தள்ளுவாங்க. அதுக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. அதனால் நான் திருப்பி பாரதியார் சொல்வதை தான் சொல்லுவேன், ஜாதி இல்லை என்பது ஒன்று, ஜாதி இல்லை அடி பாப்பா. வணக்கம். வணக்கம் சார்.